ஆர்ஆர்பி பிஓல நடந்த மாதிரி, ஆர்ஆர்பி கிளர்க்லயும் ஓவரால் கிளியர் பண்ணிட்டு, எனக்கு செக்ஷனல் போயிருமா அப்படிங்கிற பயம் இருக்கு சார். எவ்வளோ செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும்? அண்ட் என்னுடைய ஓவரால் அட்டெம்ப்ட் இது. எனக்கு எக்ஸாம் கிராக் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற டவுட்ட நீங்க நெறைய பேர் நம்ம டெலகிராம் குரூப்லயும் சரி, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த டவுட் வரதான் செய்யும். ஏன்னா, இது இயருடைய லாஸ்ட் ஹோப், லாஸ்ட் எக்ஸாம். ஓகேங்களா? இத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச்க்கான ஆஃபர நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க 444 அப்படிங்கிற கூப்பன் கோடோ, AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, வெனோம் சாரும், AK சாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச் பிரைஸ் உங்களுக்கு 444க்கு கிடைச்சிரும். ஹேண்ட்லிங் ஃபீஸோட சேர்த்து 456க்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஆஃபர சீக்கிரமா எடுத்து விட்டுருவேன். எல்லாரும் நீங்க ஜனவரில பொங்கல் கொண்டாடியிருப்பீங்க. அதுக்குள்ள இந்த ஆப்ப லான்ச் பண்ணலான்னு நான் நெனச்சேன். லான்ச் பண்ண முடியல. பட் இப்போ தான் எங்க ஊர்ல பொங்கல். இன்னைக்கு பொங்கல், நாளைக்கு மாட்டுப் பொங்கல், நாளை மறுநாள் காணும் பொங்கல். நாளைக்கு மாட்டுப் பொங்கல்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா மஞ்சு விரட்டு தான் நடக்கும். எங்க ஊர்ல வந்து நாளைக்கு பார்த்துட்டு போங்க. மாரண்டஹள்ளி பக்கம் எம்.செட்டிஹள்ளி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். சரி. ஸோ அ உங் யூசுவலா எல்லாரும் கொண்டாடுற பொங்கலுக்குள்ள ஆப் லான்ச் பண்ணி கோர்ஸ் லான்ச் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ எங்க பொங்கலுக்கு இந்த ஆஃபர நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர. திரும்ப ரேரா தான் இந்த மாரி ஆஃபர்ஸ் எல்லாம் எப்பயாவது தான் வரும். வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஆப்டில 5 வீடியோஸ், ரீசனிங்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அரித்மெடிக்ல இருந்தும் வீடியோ ஆட் ஆன் ஆயிரும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில ஆட் ஆன் ஆயிரும். வீடியோ வந்ததும் நான் அப்லோட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு. சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நீங்க ஆப்ப டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும், வெப்சைட்டோட லிங்க் எல்லாத்தையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா அப்கமிங்ல நெறைய எக்ஸாம்ஸ் இல்லாததுனால நெறைய பேர் எக்ஸாம் ஃபீல்ட் அவுட் ஆவீங்க. அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. நான் தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்றேன். கண்டிப்பா நீங்க டச்‌லயே இருக்கணும். மெயின்ஸ்க்கு வீக்கா இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த கோர்ஸ் வாங்கி படிங்க. இப்போதைக்கு நாங்க ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ லெவல்ல கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கும் வேணும் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா நாங்க மிக்ஸ்டா குடுக்க ட்ரை பண்றோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கு. அதாவது செக்ஷனல் கட் ஆஃப் இன்டைரக்ட் புரொபோர்ஷனல் டூ ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபார்முலா போட்டிருக்கீங்களே! கட் ஆஃப் வீடியோ போட சொன்னா என்ன சார் நீங்க ஏதோ மேத்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு உங்கள்ல நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நான் கிளாரிஃபை பண்ணிர்றேன் ஃபர்ஸ்ட்டு. கட் ஆஃப் எப்படி வொர்க் ஆகும் அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். எப்படின்னா, செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமா இருக்கு அப்படின்னா, நெறைய பேர் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணி செக்ஷனல்ல கிளியர் ஆகாம போயிருவாங்களா? அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி கிளியர் ஆகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய கவுண்ட் குறையுதா? அப்ப அடுத்தடுத்த மார்க் இருக்கவங்களுடைய கட் ஆஃப் தான் வரும். 120 எடுத்த ஆஸ்பிரண்ட் ஒரு 10 பேர் இது மாரி போயிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அடுத்து 120க்கு கீழ இருக்கக்கூடிய 10 பேர எடுத்து போட வேண்டிய கட்டாயம். அப்ப செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமா வச்சு நெறைய பேர ஃபில்டர் பண்ணா, ஓவரால் கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா? எப்போ இந்த ஓவரால் கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னா, செக்ஷனல் கட் ஆஃப் ரொம்ப கம்மியா யூஸ்லெஸ்ஸா வச்சுர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ கண்டிப்பா எல்லாரும் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிருவாங்க. யாரெல்லாம் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ண எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்க எல்லாம். எலிஜிபிள் இருக்கிறவங்க எல்லாரும்னா, எலிஜிபிள் இருக்கிறவங்க யாருன்னா, இதோ பாருங்க, இங்க நான் குடுத்துருக்கேன் இல்லைங்களா? இது வந்து மார்க். அட்டெம்ப்ட் கிடையாது மார்க். அக்யூரசி எல்லாம் போயி, தப்பெல்லாம் போயி, இந்த அளவுக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான சான்ஸஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இங்கிலீஷ்ல நெறைய பேர் 38, 39 நான் 40 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்படி நெறைய பேர் இருப்பீங்க. அக்யூரேட்டா 25லிருந்து 28 அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 30 35 போட்டா 35மே கரெக்ட் ஆகாது. கண்டிப்பா ஒரு 30 கிட்ட இருந்தா கூட, நீங்க 4 தப்பானா உங்களுக்கு 1 மார்க் குறைஞ்சிரும். அப்ப அந்த 28, 29 கிட்ட வந்து நிக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட்டு. அதே மாரி தான் கம்ப்யூட்டர் அவேர்னஸும். ஈஸியா இருந்ததுனால 12 பிளஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனவங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகல. ஆனா இந்த இன்டர்வியூக்கு பிரிப்பேர் பண்ணவங்க, ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் மீன்ஸ் ஸ்டாட்டிக்கா கேட்கல. ஜெனரலா கேட்டிருக்காங்க. இரானி கப் அந்த மாரி நான் ஆல்ரெடி நெறைய 2 வீடியோல சொல்லிட்டேன். ஜெனரலா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தாலும், கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இப்போ இப்போ இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தேவையில்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஈரானி கப் யார் அடிச்சாங்க? அப்படின்னு தேவையில்ல. அத கேட்கவே இல்ல. ஈரானி கப் எந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட இப்ப யூஸ் ஆகுதா? அதே மாரி தான் அ இன்னொரு டோர்னமென்ட் நேம குடுத்துட்டு, இது எந்த ஸ்போர்ட்க்கு கீழ வரும்? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஜெனரலா கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க அப்பாயிண்ட் பண்றவங்க அத வச்சு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்போ
அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணி ஒரு 5 மார்க், 2 மார்க்ல மிஸ் ஆன ஆஸ்பிரண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த 15, 16 மார்க் எடுத்திருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி இதெல்லாம். படிச்சுட்டு ஜெனரல் ஸ்டாட்டிக் தெரியாதவங்க தான் மாட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே அச்சீவபிளா இருந்த ஸ்கோர் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நம்மளால கிளியர் பண்ண முடியும். இந்த கேட்டகரில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மினிமம் செக்ஷனல் கட் ஆஃப் குறைவா செக்ஷனல் கட் ஆஃப் வச்சா அவங்க எக்ஸாம கிராக் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபில்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? செக்ஷனல் கட் ஆஃப அதிகமா வைக்கணும். அப்ப எங்க கைய வைப்பாங்க? இங்கிலீஷ்ல கைய வைப்பாங்க. ஆர்ஆர்பி பிஓல கஷ்டமா இல்லன்னா கூட ஓரளவுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆர்ஆர்பி பிஓ இங்கிலீஷ். ஓகேங்களா? அதிலேயே ஜெனரலுக்கு 18 கிட்டயும், ஓபிசிக்கு என்ன குடுத்திருந்தாங்க? ஒரு 14.75 சம்திங் அந்த மார்க் குடுத்திருந்தாங்க. அது வந்து அதிகம். நாங்க ஒரு 2021 19 18 மறந்துருச்சு எத்தன மைன்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ ஒரு டைமு வெ சாரி எஸ்மிஸ் இயர் ஞாபகம் இல்ல. ஆனா கட் ஆஃப் ஞாபகம் இருக்கு. 58, 59 தான் வச்சிருந்தாங்க ஆர்ஆர்பி பிஓல. ஆனா இங்கிலீஷ் கட் ஆஃப் 11 வச்சிருந்தாங்க. என்னடா 11 வச்சுட்டாங்க இங்கிலீஷ் கட் ஆஃப். ஏன்னா அப்பலாம் நாங்க இங்கிலீஷ் அந்த அளவுக்குலாம் ஸ்கோப் கிடையாது. ஓகேங்களா? அதுல ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஓவரால் 83 எடுத்திருந்தாங்க. ஆனா அக்யூரஸியா அட்டெண்ட் பண்ணணும்ன்ட்டு வெறும் 6 கொஸ்டின் மட்டும் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணி ஓவரால் கிளியர் பண்ணாம அந்த பொண்ணு போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா? இப்ப கரண்ட்டா டிஎன்பிசில ஏஓவா அக்ரி ஆஃபீசர் இருக்கு இல்லையா? அது கிளியர் பண்ணி அக்ரி ஆஃபீசரா இருக்காங்க. பட் ஆனா அவங்க பேங்கிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவரால் 83 எடுத்தாங்க. வெறும் கட் ஆஃப் வெறும் 59 என்னமோ தான் இருந்துச்சு. ஆனா இங்கிலீஷ் செக்ஷன்ல கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல. ஏன்னா இந்த அக்யூரஸியா தான் தெரிஞ்சா மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு மித்து. அத நம்பி அந்த டவுட்டா இருக்கிறது, செல்ஃப் டவுட் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. வெறும் 6 கொஸ்டினோ, 8 கொஸ்டினோ தான் போட்டாங்களாம். அதுல 1, 2 தப்பாகி 6 மார்க் தான் அவங்களுக்கு வந்துருந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி கேட்டகரி நெறைய பேர் ஆர்ஆர்பி, பிஓல நடந்தது. அப்போயிலருந்து இப்போ வரை நடந்துகிட்டு தான் இருக்கு. 11 நம்ம அதிகம்னு சொன்னோம். இந்த டைம் 18 வச்சிருக்காங்க ஆர்ஆர்பி, பிஓக்கு. அப்பன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஐபிபிஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ரிசல்ட்ட ரெடி பண்ணும்போது, அவங்க சூஸ் பண்ணக்கூடிய பாராமீட்டர வச்சு தான் இந்த செக்ஷனல் கட் ஆஃப் டிசைட் ஆகும். ஒண்ணு இங்கிலீஷ்லயோ, இல்ல மத்த செக்ஷன்ஸ்லயோ ரீசனிங்கும் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆப்டி மிக்ஸ்டா இருந்துச்சு. செலக்ட் பண்ணி போட்டதா அட்டெண்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ, செக்ஷனல் கட் ஆஃப்ல அதிகமா வச்சுட்டு, ஓகேங்களா? அ உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப இந்த 118லேருந்து 120 வரை குடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல சம்பவம் ஆயிடுச்சு. ஐபிபிஎஸ், பிஓல நெறைய இது மாரி பேசிட்டாங்க. பேச்சு பொருளாச்சு. ஒரு சில நேரங்கள்ல பேச்சு பொருளாகும்போது அத ரெஸ்பாண்ட் பண்றாங்க ஐபிபிஎஸ் இன்டேரக்ட்டா. அப்ப அந்த எக்ஸாம் பண்ண மாட்டாங்க. அடுத்த எக்ஸாம்ஸ்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்டின்னா, இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் ஒரு வேள அவங்க குறைச்சாங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த 118லேருந்து 120 வரக்கூடிய கட் ஆஃப் இருக்கு இல்லையா? அது வந்து 124 ஆயிடும். 124லேருந்து 130 அந்த ரேஞ்ச் கூட போயிடும் கட் ஆஃப். கண்டிப்பா கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆயிடும். செக்ஷனல் கட் ஆஃப் குறைச்சாங்கன்னா, ஓவரால் கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரீசனபிளா ஒரு 15 பிளஸ் ஓகேங்களா? இருந்தா ரீசனபிள். ரைட்டுங்களா? இதுதான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. செக்ஷனல் கட் ஆஃப்ன்றது அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான். ஓகேங்களா? எந்த மெத்தேட அவங்க சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். 15 பிளஸ் இருந்தா எல்லாருக்குமே ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கும். 15 விட குறைஞ்சது அப்படின்னா, ஓவரால் கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகும். அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவீங்க. ஓகே சார். செக்ஷனல் கட் ஆஃப் இப்ப 18 வச்சாங்க இல்லையா? ஓபிசிக்கு இது ஜெனரலுக்கு அந்த மாரி. இதுல ஒரு 20 பிளஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இங்கிலீஷ் வரல, ஆனா ஆப்டி ரீசனிங் சூப்பரா பண்ணுவோம் அப்படிங்கிற கேட்டகரில நெறைய பேர் இருக்கீங்க தமிழ்நாட்ல. அவங்க அவங்க கண்டிப்பா என்ன ஆவாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா, கட் ஆஃப் கண்டிப்பா இந்த 118லேருந்து 120 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரேஞ்சுல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? 2 கேஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுதான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஏன் அதிகமா வந்துச்சுன்றதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். இந்த 15 ரேஞ்சுல இருந்தா ஓவரால் கட் ஆஃப் 15க்கு கீழ வந்துச்சுன்னா ஓவரால் கட் ஆஃப் கூடிரும். 15 வச்சா ஓகே. 20க்கு மேல போச்சுன்னா ஓவரால் கட் ஆஃப் குறைஞ்சிரும். ஆனா நீங்க நெறைய பேர் ஃபெயில் ஆயிருவீங்க. உங்கள்ல நெறைய பேர் ஃபெயில் ஆயிருவீங்க. இது ஒரு கேஸ். இது ஒரு கேஸ் 1. கேஸ் 2 என்ன சார் அப்டின்னா, கேஸ் 2 என்ன அப்டின்னா, கரண்ட் அஃபயர்ஸ். யாரெல்லாம் வெறும் கரண்ட் அஃபயர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்களோ, கரண்ட் அஃபயர்ஸ் நான் தெளிவா சொன்னேன். கரண்ட் அஃபயர்ஸ் ரிலவென்ட்டான ஸ்டாட்டிக். முக்கியமா நேஷனல் நியூஸ்க்கெல்லாம் படிக்கும்போது, கரண்ட் அஃபயர்ஸ் அதுக்கான ஸ்டாட்டிக். அப்பாயின்ட்மென்ட்டும் அப்படிதான் சொன்னேன். அப்பாயின்ட்மென்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக். யாரெல்லாம் 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிற ஆப்டிவ் வித் சேனல்ல போட்டிருப்போம் அந்த வீடியோ. அத பார்த்தீங்களா, ஒவ்வொரு டாபிக்லும் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க கொஸ்டின் தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் ஐ கார்ட்ல குடுக்குறேன். வேணுனா இப்ப கூட போய் பாருங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ வெறும் கரண்ட் அஃபயர்ஸ் மட்டும் நம்பி இப்ப தான் எக்ஸாம் எழுதுறீங்க மெயின்ஸு. எதுவுமே உங்களுக்கு ஜெனரலா எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கரண்ட் அஃபயர்ஸ் மேல ஒரு பயம் இருக்கும். ஓகேங்களா? போன வருஷம் செக்ஷனல் கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருந்துச்சு கரண்ட் அஃபயர்ஸ். ரொம்ப சிங்கிள் டிஜிட்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்? ஏன் கம்மியா இருந்துச்சு?
போன வருஷம் ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல கட் ஆஃப் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராலும் போன வருஷம் அட்டெண்டே பண்ண முடியல. ஓகேங்களா? இந்த வருஷமும், போன வருஷமும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்ல. ஒரே மாரி தான் இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ். என்னன்னா, போன வருஷம் டெக்னிக்கலாவும் யாருக்கும் தெரியாத கொஸ்டினும் உள்ள பிளேஸ் ஆயிருந்துச்சு. இந்த வருஷமும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பெருசா கவர் பண்ணல. போன வருஷமும் பண்ணல, இந்த வருஷமும் பண்ணல. ஆனா, இந்த வருஷம் கேட்டாங்கல்ல சில கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்கா. இப்ப கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு அவங்க படிக்காமயே 3 மார்க் வந்துருச்சு. பாலிட்டி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இப்ப பா பா என்னது? பாலிட்டி தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு 3 மார்க் படிக்காமயே. இந்த டையர் ரிசர்வ் சம்மந்தமா இந்த மாரி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு 2 மார்க். எப்பயோ படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படிச்ச ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஜெனரல் ஜெனரல் நாலேட்ஜ் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இந்த வருஷம் பேப்பர் இருந்துச்சு. போன வருஷம் அப்படி இல்ல. அதனால போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்கையும், இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்கையும் கம்பேர் பண்ண வேண்டாம். கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்லயும் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாம போகறதுக்கு உங்கள்ல நெறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணலையோ அவங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 3வது. நான் பாசிபிலிட்டி ரேஷியோ அதிகமா சொல்றேன். அதிகமா இங்கிலீஷ் அடி வாங்குவாங்க. அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல அடி வாங்குவாங்க. அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல யார் அடி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ன்றது சும்மா பேசிக்ஸா சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு போனீங்களானாவே கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஆப்ட் வித்யால கூட எப்படி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கணும், என்னென்ன டாபிக் கேட்பாங்க. தெளிவா வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? இந்த ஷார்ட் கட்ஸ், டேப், செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எம்எஸ் ஆஃபீஸு, அந்த ஹெக்ஸாடெசிமல் அந்த நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, அது இந்த ரேம், ரோமு ரொம்ப பேசிக் ஆஸ்பிரண்ட்ஸ். படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா, மத்த எல்லா எக்ஸாம் முன்னாடி நாள் ஒரு நாள் அந்த கேப்சூல திருப்பி பார்த்துட்டு போற அளவுக்கு தான் அந்த சிலபஸே இருக்கு. ஆனா, அத கூட நம்ம ஆளுங்க பண்ண மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, ரொம்ப பேசுற மாரி இருக்கு. பட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி அடுத்த வருஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு, செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாம போறவங்களோட கவுண்ட் அதிகமா இருக்கு இப்பலாம். ஓகேங்களா? அந்த அவேர்னஸ் இல்ல. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் இந்த ரிசல்ட் எப்படி போகுது? அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இப்ப என்ன சொன்னேன்? கம்ப்யூட்டர் அவேர்னஸ். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல அவங்க ஒரு கட் ஆஃப் வைப்பாங்கல்ல. 14, 15 அப்படின்ட்டு. நான் இங்க போட்டிருக்கக்கூடிய 12 வேற. ஓகேங்களா? ஹையஸ்ட் மார்க் அவுட் ஆஃப் 20. அவ்ளோ ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின். அவுட் ஆஃப் 20. அவங்க கட் ஆஃப்ன்னு ஒண்ணு சொல்லி குடுக்குறாங்கல்ல. அது என்ன தெரியுமா? அவுட் ஆஃப் 40. அப்ப அவுட் ஆஃப் 40ல 14 கூட எடுக்க முடியல அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர படிக்கவே இல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? 16 எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 16 எல்லாம் வச்சிருக்காங்க. செக்ஷனல் கட் ஆஃப் 8 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சில ரேரா ரொம்ப ஈஸியா கேட்டா வப்பாங்க 8 மார்க். அவுட் ஆஃப் 20க்கு 8 மார்க் எடுக்கணும். ஓவரால் 16 எடுக்கணும். இல்ல ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு டைம் 8 மார்க் வச்சிருந்தாங்க செக்ஷனல் கட் ஆஃப். ஓகேங்களா? 8 மார்க் வெறும் 8 மார்க். அவுட் ஆஃப் 40க்கு 8 மார்க் வச்சிருந்தாங்க. அவங்க 7.5 எடுத்து ஃபெயில் ஆனாங்க. 8 8 பாயிண்ட் பிளஸ்ல எங்க சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷம் ஆகுது. ஓகேங்களா? அதுல அவங்க 7.5 கிட்ட எடுத்து ஃபெயில் ஆனாங்க. ஸோ கம்ப்யூட்டர் உங்கள பாஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணலனா கூட, கம்ப்யூட்டர் வரலனா நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு பெரிய வித்தியாசத்த கிரியேட் பண்ணாது. இதுல நெறைய மார்க் எடுத்து உங்கள எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு ஆப்ட் ரீசனிங், இங்கிலீஷ் அளவுக்கு உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் காட்டலனா கூட, செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாம போயிட்டீங்கன்னா, உங்களால எக்ஸாம கிராக் பண்ண முடியாது. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு இந்த ரிசர்வ் லிஸ்ட்ல மிஸ் பண்றவங்களுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஓகேங்களா? 1 மார்க், 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம்ல. 4 கொஸ்டின் அதிகமா போட்டிருந்தா 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அப்போ கம்ப்யூட்டர கேர்லெஸ்ஸா எடுத்துட்டு போனவங்களுக்கும் கண்டிப்பா ஆப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 செக்ஷன்ல தான் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாதவங்க இருப்பாங்க. ஆப்ட் ரீசனிங்ல எல்லாரும் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆயிருவாங்க. சரிங்களா? எல்லாரும்னா எகைன் நான் சொல்றேன். இந்த 118லேருந்து 120 மார்க் அச்சீவ் பண்ணாங்க இல்லையா? அவங்க அதுலயும் எக்செப்ஷனல் கேஸஸ் இருப்பாங்க. ஆர்ஆர்பி பிஓல ஒரு மேம் ஆப்டில 0 எடுத்தாங்க இல்லையா? ஆனா இங்கிலீஷ்ல 30க்கு மேல எடுத்தாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க. அது ரொம்ப ரேர். ஓகேங்களா? யாரோ ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஆனா, இந்த ரேஞ்சில மார்க் எடுக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஆப்ட் ரீசனிங்கோட செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு போகுது அப்படின்னா, இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் போகும். அது என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க டிசைட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஓவரால் கட் ஆஃப் அஃபெக்ட் ஆகும். ஒருவேள நான் சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் ஹை. ஓகேங்களா? இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 20க்கு கீழ இருந்தா நம்ம சேஃப் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அட்டெம்ப்ட் பண்ணவங்கள சொல்றேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் 40 சொல்றேன். ஒரு 16க்கு கீழ இருந்தா நீங்க சேஃப். சரிங்களா? இது கம்ப்யூட்டருக்கு. கம்ப்யூட்டருக்கு 16 கீழ இருந்தா சேஃப். இங்கிலீஷ்க்கு 20க்கு கீழ இருந்தா சேஃப். ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவ்வளோ கட் ஆஃப் வந்தா
நம்மலாம் சேஃபா இருப்போம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா, கண்டிப்பா நெறைய பேர் அஃபெக்ட் ஆவீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சிஏ பொறுத்தவரை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 டூ 8 அட்லீஸ்ட் 6 டூ 8 ஆச்சு சிஏல கட் ஆஃப் இருந்தா தான் நெறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. யாருன்னா, சிஏ பத்தி அவேர்னஸ் இல்ல. பட் ஆப்டிவ் லிஸ்னிங் சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க. சரிங்களா? சிஏக்கு 6 டூ 8, இங்கிலீஷ்க்கு 20க்கு பிலோ இருக்கணும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 16க்கு பிலோ இருந்தா நம்ம சேஃப். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அடி வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு கீழ வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும். அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஐபிபிஎஸ். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த ரேஞ்சில தான் இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுலேருந்து சேஞ்ச் ஆகக்கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தான் என்னால ஃபிக்ஸ்டா சொல்ல முடியல. இவ்வளோ தான் வரும்ன்ட்டு. அவங்க டிசைட் பண்றது அது. ஓகேங்களா? பட் அந்த கட் ஆஃப்க்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லருந்து சொன்னேன் இல்லையா? அதுதான் ஃபேக்டர்ஸ். ஸோ ரொம்ப நேரம் இந்த வீடியோல பேசிட்டேன். மெயின்ஸ் பேட்ச்ச நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்செப்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆஃபர் போய்க்கிட்டு இருக்கு. எடுத்து விட்டுருவோம் ஆஃபர. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் கேட்டீங்க என்கிட்ட. இந்த மாரி நீங்க லான்ச்சிங் ஆஃபர் குடுத்தீங்க. அப்போ என்கிட்ட காசு இல்ல. ஸோ எனக்கு திருப்பி வேணும்னு கேட்டீங்க. ஒருத்தர் 2 பேர் கேட்டா பரவால்ல. நெறைய பேர் கேட்டீங்க. நீங்க கேட்டதுக்கு தகுந்த மாரி எக்கச்சக்கமான பேர் இப்ப ஆஃபர் போட்டு தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதனால தான் ஆஃபர எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால எங்களுக்கு கொஞ்சம் அ ரூ. 600 599 599லேருந்து 4, 5, 6 கிட்ட வந்திருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அத பத்தி நாங்க பொருட்படுத்தவே இல்ல. ஓகேங்களா? நெறைய பேர் நம்ம கோர்ஸ் வாங்கி அதுலேருந்து எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்டிங்கிறது தான் நம்மளோட ஐடியா. ஓகேங்களா? கண்டிப்பா ரன்னிங் காஸ்ட்க்கு நம்ம ஒரு மினிமம் பிரைஸ் வச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 456 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மணியே கிடையாது. ஒரு பிரியாணி கூட இப்ப ரூ. 250 ஆக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ 2 பிரியாணி காசு தான் 456 அப்படிங்கிறது. 2 வேள போய் பிரியாணி சாப்பிடுற நேரத்தில நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பா பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணிருவோம். 456க்கே யோசிக்காதீங்க. இத விடலாம் கம்மி பண்ண முடியாது நம்மளால. அதிலயும் கம்மி பண்ணி ஒரு 3 பேருக்கு நான் 5 பேருக்கு குடுத்தேன். 3 பேர் தான் பிளான் பண்ணேன். 5 பேருக்கு குடுத்தேன். 444 ஆக்சுவலா நான் 4 பேருக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அந்த வீடியோல சொல்லியிருப்பேன்ல ஃபியூ மினிட்ஸ் தான்ட்டு. பட் நம்மகிட்ட டிமாண்ட் நெறைய பேர் பண்ணீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார்ன்னு. நீங்க கேட்டதுக்காக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இந்த கோர்ஸ் உடைய ஒர்த் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ கண்டிப்பா எடுத்துருவேன். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கவங்க கொஞ்சம் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். அண்ட் நம்ம கோர்ஸ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரீசனிங்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா எடுக்கணுமா? இன்னும் தெளிவா தான் எடுத்திருக்கேன். எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் புரியிற மாதிரி அதில எப்படியெல்லாம் உங்கள கேட்பாங்க, எங்கெல்லாம் ட்விஸ்ட் வைப்பாங்கன்ற முதல் கொண்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாரி எடுக்கலாமா? இல்ல வேகமா அட்வான்ஸ் பேட்ச் மாரி வேகமா கொண்டு போலாமா? இல்ல 2 வருஷம் வேணுமா? நீங்க கேளுங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாரி பண்ணி குடுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா ஆப்டிக்கு நான் கொஸ்டின் அவுட் சோர்ஸ் பண்ணேன் நவீன் சாருக்கு. அது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. ஸோ நானே கொஸ்டின் எடுத்து டைப் பண்ணி, பிரிண்ட் எடுத்து இந்த என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அது நமக்கு நம்ம ஓன் பண்ணணும் அந்த கொஸ்டின. அதுக்கு தகுந்த மாரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணி அது ஒரு பேஸா எடுத்துக்கிட்டு, நம்ம தனியா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணிட்டு, அது நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த சிலபஸ்க்கு, இந்த எக்ஸாம் லெவலுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத பிடிஎஃப்பா, பிபிடியா ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட அனுப்பி, அவரு கிளாஸ் எடுத்து, அவர் எனக்கு அனுப்பி திருப்பி எடிட் பண்ணி, நான் போஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இது. ஓகேங்களா? இது எல்லா வேலையும் நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். டீம் வச்சேன். டீம் எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பெஸ்ட்டான டீமுக்கு. பட் ஒரு சில பேர்கிட்ட ஹெல்ப்பும் கேட்கலாம்னு இருக்கேன். பட் இது நம்ம தனியா பே பண்ணி பண்றதுனால, வேற கம்பெனி கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க முடியுமான்னு தெரியல. யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ப்ராசஸ் அவ்வளோதான். நம்ம ஒரு நாளைக்கு 5 வீடியோ, 4 வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 2 வீடியோ, 3 வீடியோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா, நீங்களும் அவ்வளோதான் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ, 3 வீடியோ படிச்சா போதும் தான். இப்ப ஆகஸ்ட் மாசத்துக்கு வேண்டிய கோர்ஸ் நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்டின்னா, அப்போ நம்ம போய் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? கொஸ்டின்ஸ் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். எத்தன வீடியோ போடுறன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப நம்ம பொறுமையா போடும்போது தான் நமக்கான குவாலிட்டி இருக்கும் கொஸ்டின். பொறுமையா செலக்ட் பண்ணி இது இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிறது. ஒரு 10 நாள்ல மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. இப்ப கன்டென்ட் குடுங்க சார், கன்டென்ட் குடுங்க சார்ன்னு கேட்பீங்க. அந்த டைம்ல 10 நாள்ல நான் கொஸ்டின் செலக்ட் பண்றதுக்கே எனக்கு டைம் ஃபுல்லா போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட அந்த நான் கூடிய சீக்கிரம் அந்த ஃபெசிலிட்டி நான் ஏற்பாடு பண்றேன். டெஸ்ட் ஆட் பண்ற மாதிரி முடிஞ்சா நான் ஏற்பாடு பண்றேன். ஏன்னா, நம்மகிட்ட அந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா, நம்ம யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. டக்குனு அத எடுத்து அப்படியே நவீன் சார்ட்ட குடுத்து, "சார் எடுங்க சார். அப்படியே வெப்சைட்ல எடுங்க" அப்படின்னுவேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ நான் ஏற்பாடு பண்ணணும். பட் இப்ப இனிஷியல் இப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கக்கூடியத வச்சு என்னென்ன குடுக்க முடியும்? அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல இதுல வேற கம்ப்யூட்டரோ, கரண்ட் அஃபேர்ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ண வேண்டாமா? அப்படிங்கிறது எத வச்சு டிசைட் ஆகும்னா, நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் எத்தன பேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேற சப்ஜெக்ட்ஸ இன்க்ளூட் பண்ணலாமா? இல்ல இதுவே எனஃப்பா இருக்குமா? அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீப்பிள் எவ்வளோ பேர் நம்ம கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏன்னா நெறைய பேர் இருக்கும்போது, நம்ம நெறைய கோர்ஸ் உள்ள ஆட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கேட்க மாட்டேன். ஆனா அப்போ பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்கும்.
சரிங்களா? ஸோ இதுதான் ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிளாஸ் பேட்ச், அதாவது மெயின்ஸ் பேட்ச்சு. ஸோ கண்டிப்பா நல்ல குவாலிட்டியான கன்டென்ட் உங்களுக்கு குடுக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உள்வாங்கியிருப்பீங்க அப்படின்றத நான் கண்டிப்பா நம்புறேன். ஓகேங்களா? யாரும் அஃபெண்ட் ஆகணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுக்காக நாளைக்கு கட் ஆஃப் 10 மார்க் வச்சிருப்பாங்க இங்கிலீஷ்ல. அப்போ வந்து நீங்க 20 மார்க்குன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு கூடாது. நான் 20 கட் ஆஃப் வரும்ன்னு சொல்லல. 20க்கு மேல போச்சுன்னா, அங்க நெறைய பேர் பாஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்? கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஓவரால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். 20க்கு கீழ கட் ஆஃப் போது இல்ல 15க்கு கீழ 15லேருந்து 20 தான் அந்த கரெக்ட்டான இந்த லெவலுக்கு கரெக்ட்டான கட் ஆஃப்னா 15லேருந்து 20 வச்சா கரெக்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் சாதகமா இருக்கும் அது. ஓகேங்களா? 20 மார்க் கீழ எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை வரலன்றதுனால அது அநியாயம்லாம் இருக்காது. ஆனா 20 மார்க் மேல வச்சு செக்ஷனல் கட் ஆஃப் உங்களுக்கு அதனால வேலை கிடைக்காம போச்சுனா, அது கொஞ்சம் இன்ஜஸ்டிஸா தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில தான் சொன்னேன். 15க்கு கீழ கட் ஆஃப் வச்சு அதனால ஒருத்தன் எக்ஸாம் பாஸ் பண்றானாலயும் இங்கிலீஷ் நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் இன்ஜஸ்டிஸா இருக்கும். இவ்வளோ ஈஸியா கேட்டு 15 மார்க் கூட எடுக்காம ஒருத்தன் வேலை வாங்கிட்டு போறான் அப்படின்றது. ஸோ இந்த 15லேருந்து 20 உள்ள இருக்கிறது எனக்கு இங்கிலீஷ்க்கான செக்ஷன் கரெக்ட்டான செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.